Rainmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் எஃப்ஐஆரில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்ன தகவல் வெளியாகி இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகார் தான் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் இதுவரை 5 பேரை கைது செய்ததுல 3 பேரை இதுவரை நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் மொத்தம் 35 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து இவர்கள் எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அதுல IPDS ஓட நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ் தியாகராஜன் மற்றும் செந்தில் பாலாஜியோட நெருக்கமானவர்களான கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் நேற்று கொடுத்த ஒரு அறிக்கையிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இணைந்து கூறியதின் பேர்ல தான் தாங்கள் இது போன்று தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் தெரிவித்ததாக காவல்துறை தரப்பிலேயே ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் காப்பியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுல பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரம் தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நபர் அரசாங்க அதிகாரிகளுக்கு முறையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி லஞ்சம் கொடுப்பது அல்லது லஞ்சத்திற்காக ஆதரவு கேட்பது என்ற பிரிவும், அதே போன்று அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குவ தூண்டுவது போன்றும், குற்ற சதி செயல்களுக்கு உடந்தையாக இருத்தலும், அதே போன்று குற்றம் கருதி கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுல செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமாரின் பெயரும் சேர்க்கப்பட்டு மற்றும் சிலர் என இதுல இந்த வழக்கு பதிவுல அவருடைய பெயரானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதுல கடந்த 26ஆம் தேதி அன்று ஒரு நம்பர்ல இருந்து இளையராஜா, அதாவது தாவேகா எம்எல்ஏவோட இளையராஜாவுக்கு ஒரு போன் ஆனது வந்திருக்கிறது. அந்த போன்ல திருநாவுக்கரசு என்ற பெயர்ல அவர் பேசியதாகவும், நான் சென்னையில கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தி இருப்பதாகவும் அதுல தெரிவித்திருக்கிறார். பின்னர் அவர் பேசுகையில ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கால் பண்றேன் எனவும், உங்களை எனக்கு நல்லா தெரியும் எனவும், ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த நபர்கள் சொன்னதன் பேர்ல தான் நான் உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் பெங்களூரு போகும்போது உங்களை நான் வீட்டுல சந்திக்கலாமா எனவும் அந்த நபர் கேட்டிருக்கிறார். அதற்கு நான் பிஸியாக இருப்பதாகவும், எதுவாக இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க என்று சொல்லியிருக்கிறார் இளையராஜா. அப்போது அவர் தொடர்ந்து என்னிடம் வீட்டுக்கு வரட்டுமா என்று கேட்டபோது நான் பிஸியாக இருப்பதாகவே கூறி அழைப்பை துண்டித்ததாகவும், பின்னர் அவர் பலமுறை வாட்ஸ்அப் கால் மூலமாகவும் தன்னை அழைத்ததாகவும் தான் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் அன்று இரவு சுமார் 10-20 மணிக்கு அவர் மீண்டும் எனக்கு வாட்ஸ்அப் கால் செய்த போது தான் எடுத்து பேசியதாகவும், அப்போது அவர் நீங்க கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனா இந்த அரசு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது, ஆனால் நான் சொல்லுவது போல நடந்து கொண்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எனவும், ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டர் உங்களிடம் இது குறித்து பேச முற்பட்ட போது பிடி கொடுக்காமல் நகர்ந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனே அவர் 35 கோடி ரூபாய் வரை தருவார்கள் எனவும், நீங்கள் ராஜினாமா எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, சபாநாயகர் மீதான தீர்மானத்தின் போது நாங்கள் சொல்வது போல நீங்கள் நடந்து கொண்டால் போதும், உங்களுக்கு 35 கோடி கொடுத்துடுவார்கள் என்று அதுல இந்த எஃப்ஐஆர்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஓகே சொன்னால் உங்களை அந்த முக்கிய கட்சியின் சார்பாக நரேஷ் கிருஷ்ணன் மற்றும் அசோக் குமார் உங்களை பார்ப்பார்கள் எனவும், அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா டீலிங்கும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் எனவும் அதுல கூறியிருக்கிறார். இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்க போவதில்லை, என்றைக்கு இருந்தாலும் எங்கள் தயவுல தான் நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறி பல்வேறு தகவல்களை அந்த எஃப்ஐஆர்ல அவர் புகாராக கொடுத்த நிலையில அது எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் மூலமாகத்தான் போலீசார் தற்போது வரை 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான ஒரு அதிர்ச்சிகரமான எஃப்ஐஆர் காப்பியும் தற்போது வெளியாகி இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி சாலமன். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் எஃப்ஐஆரில் பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.